கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனர்கள் அப்படின்னு ஒரு பட்டியல் இடுறப்ப அதில் முதன்மையாக நமக்கு நினைவு வரக்கூடிய பேர் அப்படின்னு பார்த்தா எத்தனை பேர் சொல்லலாம். இந்த முதன்மைன்னு சொல்கிற போது ஒரு முதன்மையில் நிறுத்த முடியாது சில நேரங்களில். அதில் ஜப்பானிய இயக்குனர் 1910ஆம் ஆண்டு பிறந்து 1998 தன்னுடைய 88ஆவதில் மறைந்த அகிரா குரோசாவா அவரை பற்றி நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு. முதன்மையான இயக்குனர்களில் ஒருத்தர்னு அவரை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், அவர் அந்த கதைகளை சொல்லுகின்ற முறையில் அவர் கொண்டு வந்த மாற்றங்கள் தான் பெரிய வரவேற்பு பெற்றது. தன்னுடைய வாழ்நாளில் 30 படங்களை அவர் இயக்கியிருக்கிறார். ஆஸ்கார் விருது, வாழ்நாள் சாதனையாளர் விருது அவருக்கு அவருடைய இறுதி காலத்தில் கொடுக்கப்பட்டது. இது தவிர அவருடைய பெயரிலேயே 2 விருதுகள் தரப்படுகின்றன. ஒன்று சான் பிரான்சிஸ்கோவில் அகிரா குரோசாவா பேரில் ஒரு விருது தரப்படுது. அதே மாதிரி ஜப்பானில் டோக்கியோவில் அவர் பேரில் ஒரு விருது தரப்படுது. அதே பேரில் அவருடைய பேர்லேயே ஒரு இயக்குனர் பள்ளியும் ஒன்று தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவருடைய முதல் படம் அப்படி பார்த்திங்கன்னா சன்ஷிரோ சொகடா என்கின்ற முதல் படம் 1943, அதாவது தன்னுடைய 33ஆவது வயதில் இவர் முதல் படத்தை இயக்குறாரு. இவர் இந்த படம் பலரால் பெருசாக பேசப்பட்டது. இருந்தாலும் இவருக்கு பேர் தந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது 7 சாமுராய் அப்படிங்கிற அந்த படம் தான் உலக புகழ்பெற்ற படங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. உலக புகழ்பெற்ற இயக்குனரில் ஒருத்தராகவும் இவர் நினைக்கப்படுறாரு. அப்படி என்ன அந்த கதை? அது 1598 நடந்த ஒரு சரித்திர கதை மாதிரி. அதாவது கொள்ளையர்களால் அந்த கிராமம் சூழப்படுகிறது. அந்த கொள்ளையர்களிலிருந்து தங்களை காத்துக்கொள்ளவும் தங்களுடைய பொருள்களை காத்துக்கொள்ளவும் 7 சாமுராய் வீரர்களை அந்த ஊர் மக்கள் உருவாக்குகிறார்கள். அந்த 7 வீரர்கள் சாமுராய் அப்படிங்கிற அந்த வீரர்கள் யாருன்னு கேட்டால், நம்ம ஊரில் நம்ம சொல்லுவோம் அந்த மல்யுத்த வீரர்கள் மாதிரி, வாழ்வீச்சு வீரர்கள் மாதிரி அவர்கள் சாமுராய். நான் ஜப்பான் போயிருந்தபோது அந்த சாமுராய் உடையை போட்டு கூட நம்ம படம் எடுத்துக்கலாம். நான் அதை பார்த்தேன். அங்கே அது போட்டு அந்த சாமுராயாக இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த உடை வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் டெல்லி செங்கோட்டைக்கு போனீங்கன்னா அங்கே ஷாஜகான் காலத்தில், பாபர் காலத்தில், அக்பர் காலத்தில் எப்படி அவங்க உடை உடுத்திருந்தாங்கிற உடையெல்லாம் அந்த சிம்மாசனம் இருக்குது, அந்த உடை இருக்குது, அந்த வாள் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த 7 வீரர்களை பற்றிய கதை தான் அந்த கதை. அது பின்னாடி எத்தனையோ படங்களில் வந்தது. அதாவது ஷோலே படம் கூட அந்த பாதிப்பு தான். அந்த ஊரை காப்பாற்றுறதுக்காக 2 பேர் வருவாங்க. அவங்களுக்கு ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் உதவி செய்கிற மாதிரியான படம் அது. இப்போ இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இவர் கதை சொல்கிற விதம் தான் எல்லோரும் ஈர்த்தது. எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் 2 பக்கம் நியாயம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு பொருளை ஒருத்தர் திருடிட்டான் அப்படிங்கிறப்ப திருட்டு கொடுத்தவங்க பக்கத்தில் இருந்தும் கதை சொல்லலாம், திருடனுடைய பக்கத்தில் இருந்தும் கதை சொல்லலாம். இதுதான் முக்கியமான முறை. இதை முதல்ல கையாண்டு உலகத்தையே வியக்க வச்சவர் அவர் தான். தமிழில் அந்த மாதிரி வந்தது. நம்முடைய ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த அந்த நாள்னு ஒரு படம், எஸ் பாலச்சந்தர் இயக்கத்தில் சிவாஜி அவர்கள் நடித்த படம். இதில் பாட்டே கிடையாது இந்த படத்தில். இது என்ன ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, எடுத்த உடனே கதாநாயகன் சுடப்படுவார். சுட்டது யார் அப்படிங்கிறத ஒவ்வொரு பாத்திரத்தின் வழியாக பேச வச்சுருப்பாங்க. உண்மையிலேயே அந்த படம் ஒரு பெரிய ஆச்சரியமான படம். என்ன பார்த்திங்கன்னா, அது பெரிய வெற்றி படமானு சொன்னால் வெற்றி படம்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதை நம்ம மக்கள் புரிஞ்சுக்கல அந்த நேரத்தில். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் விருமாண்டி படம் எடுக்கிறப்ப நான் அப்போ தான் அந்த திரைக்கதைக்காக தான் போகிறேன். ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அந்த வசனம் எழுதுகிறப்பெல்லாம் நான் கூட இருக்கிறேன். அந்த வட்டார வழக்கெல்லாம் நானும் அவரும் பேசுகிறோம், எல்லாம் சரி. ஆனால் அந்த படம் 2 வகையில் கதை சொல்லப்படுங்கிற விஷயமே எனக்கு தெரியாதுங்க.
நான் இத்தனைக்கும் 6 மாதம் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அந்த படத்தை பார்த்தபோது தான் நான் ரொம்ப வியந்து போனேன். ஏன்னா அந்த கதையை சொல்கிறப்ப வில்லனுடைய பார்வையில் அந்த கதை சொல்லப்படுறப்ப கதாநாயகன் கெட்டவன் மாதிரி நமக்கு தெரியும். கதாநாயகன் தன்னுடைய பார்வையில் சொல்கிறப்ப தான் உண்மை என்ன அப்படின்னு நமக்கு தோணும். இப்போ நான் படப்பிடிப்பு நடக்கிறப்ப எனக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருந்தது. ஏன் ஒரே காட்சியை திரும்ப திரும்ப எடுக்கிறாங்க? இப்போ உதாரணமாக நான் அந்த மாடு பிடிக்கிற காட்சியில் மேலேருந்து நான் பேசிகிட்டு இருப்பேன். அது பசுபதி பார்வையில் சொல்லப்படுறப்ப எப்படி சொல்லப்படுது, அதே விருமாண்டியாக இருக்கக்கூடிய கமலஹாசன் அவருடைய பார்வையில் சொல்லப்படுறப்ப எப்படி சொல்லப்படுது. இப்போ எடுக்கிறப்ப எனக்கு இருந்த குழப்பம் படம் பார்த்தப்ப தீர்ந்தது. அதே மாதிரி 3 வகையில் இந்த கதையை சொல்ல முடியும்னு ஒரு முயற்சி பண்ணார் நம்முடைய ஆயுத எழுத்து அப்படிங்கிற படத்தை எடுத்த இயக்குனர் மணிரத்னம் அவர்கள். அந்த படம் பெரிய வெற்றியை கொடுத்ததா நமக்கு தெரியல. என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், சில நேரங்களில் ஒரே மாதிரி படங்கள் சில ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திடும். இப்போ உதாரணமாக அந்நியன் படமும் சந்திரமுகி படமும் ஒரே மாதிரியான விஷயந்தான். என்ன அப்படின்னா, மனதுக்குள்ளேருந்து ஒரு மனுஷன் வெளியே வேறொரு உருவமாக அலையிறது அப்படின்னு. ஆனால் ஆச்சரியம் உங்களுக்கு கேள்விப்பட்டால், இதை 1960களிலேயே ராகி ரங்கராஜன் மறுபடியும் தேவகின்னு ஒன்று எழுதியிருக்கிறார். ஒருத்தனுடைய மனதுக்குள்ளே ஒரு விஷயத்தை ஆள் மனதில் சொல்லிட்டோம்னா அவன் வேற ஆளை உலாவுவான் அப்படிங்கிற விஷயத்த. இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்குறப்ப இதுக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த இயக்குனர் அகிரோ குரோசாவா அவருடைய வாழ்க்கை வரலாறை பாருங்கள். அந்த படத்தை சிவன் சாம்ராய், இந்த படத்தை இன்றைக்கி இருக்கிற தலைமுறையினர் கட்டாயம் பார்க்கணும். எப்படி நாடோடி மன்னன் படத்தை நம்ம சொல்கிறோமோ, எப்படி மதுரவீரன் படத்தை சொல்கிறோமோ, அலிபாபா 40 முதல் கலர் படத்தை சொல்கிறோமோ, அதுபோல் சிவாஜி அவர்களுடைய புதிய பறவை படத்தை இப்போ பேசுகிறோமோ, அதுபோல் இந்த பழைய படங்களை உலகப் படங்களை பார்க்குறப்ப தான் நம்ம ஊர் படங்கள் எப்படி இருக்குங்கிற விஷயத்தை நமக்கு தெரிஞ்சுக்கலாம். இப்போ கூட நமக்கு குறைவில்லை. நல்ல மலையாள படங்கள், நல்ல தெலுங்கு படங்கள், நல்ல அருமையான புதிய சிந்தனையோடு கூடிய தமிழ் படங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. இவற்றுக்கெல்லாம் பிதாமகர் போல இருந்த ஒரு பெருமை யாருக்கு உண்டு என்று கேட்டால் அகிரோ குரோசாவா அவர்களுக்கு தான் உண்டு. அவருடைய அந்த பாணியை இளைஞர்கள் பின்பற்ற வேண்டும். அதிலிருந்து புதிதாக ஒன்றை நாம் பிறப்பித்து கொள்ளலாம். ஒன்று ஒன்றை பிறப்பிக்கும், இதுதான் உண்மை. அன்பிற்கினிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற பதிவுகள்லையும் என்னை நீங்கள் தொடருங்க. பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்.